ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியாகவும் நான் எதுக்காக இந்த ஸ்வீட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறேன் அண்ட் தென் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கும் சோஃபா பையன் நிஃபியா ஃபர்னிச்சர் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சின்ன ஒத்துமையை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அந்த 5 பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பேச போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட்டாக உள்ள பாயிண்டில் தான் நீங்கள் தமிழில் பார்த்த அந்த சீக்ரெட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கு. ஸோ அதனால் அது நம்ம லாஸ்ட்டாக வந்து பேசலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து போகலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ், அதாவது பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. எந்த கெமிக்கல் இல்லை அப்படின்னா இப்போ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக அண்ட் தென் பார்த்திங்கன்னா கலருக்காக பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி கெட்டு போகக்கூடாது, பொருள் வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நிறையா கெமிக்கலாக இருக்கட்டும் அந்த மாதிரி சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லேயே எதுவும் நம்ம ப்ராடக்ட்டில் பண்ணக்கூடாது, மக்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. மூணாவது உள்ள பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணணும். இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்லாம் இப்போவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று தான், அதிகமான மக்களுக்கு போய் ரீச் பண்ணுன்றதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து டவுன் ஆன மாதிரி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா காலையில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா சாயந்தரம் தூங்குற வரைக்கும் நமக்கு ஆன்லைன் இல்லை, நமக்கு இன்டர்நெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி நம்ம நாள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரன் ஆகாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கொடுக்கணும். நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பால்கோவா இருக்குது இல்லையா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமஸ்ன்றது பால்கோவா மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கடைக்கு போகும், பால்கோவா வாங்குவோம், அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து நம்ம ஒருத்தவங்க வீட்டில் வந்து அதிகமாக இனிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இருந்தால் போதும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் வெரைட்டிஸ், அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் கம்மியாக பிடிக்கும், ஸோ அந்த சுகர் டேஸ்ட் இனிப்பு சுவை வந்து கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பால்கோவா, அண்ட் சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரியான கேட்டகரிஸ் பண்ணியான ப்ராடக்ட்டும். அண்ட் தென் பால்கோவாலே பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ஸ்வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ஹல்வான் இருக்குது, கேரட் பால்கோவா இருக்குது, அண்ட் தென் மில்க் கேக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் கொண்டு போகணும், அது எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகணும், நல்ல எல்லா ஏஜ் பீப்புளும் சூட்டபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் இது தெரிஞ்சதுனால இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறோம். ஓகேவா? கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் டெலிவரி அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவிலையோ ஆஃப்ரிக்காவிலையோ துபாயில் கூட எங்கேனாலும் இருக்கலாம். நீங்கள் அங்கே இருந்த மாதிரியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா ஜஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து தேடி வரும். அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா அமெரிக்காக்கே பார்த்திங்கன்னா அங்கே ஹோம் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஆன்லைனில் கொண்டு போனதேவும் அண்ட் தென் அதிகமான மக்கள் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டு போகும்போது தான் அதிகமான மக்கள் வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெலிவரி, வேர்ல்டு வைட் டெலிவரியும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஏற்ற டெலிவரி சர்வீஸும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வீடியோவோட ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ இந்த ஃபைனலான விஷயத்தில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்றது பார்க்கலாமா? அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பாவோட ஒர்க்கிலோட குறைக்கிறது. எஸ், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 100 கிலோமீட்டருக்கு மேலேயாவது அவங்க வந்து ட்ராவல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான டயர்ட்னஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிங்கிளாக இருந்து அந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு போகிற ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவாவது குறைஞ்சது மினிமம் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அவங்களால வெயிட் மேனேஜ் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கன்சப்ஷனாக ப்ராசஸாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமர் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு கன்சியூமரை மீட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்போ ரொம்ப டைம் கன்சப்ஷனாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமும் மிச்சம், கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொரியர் சர்வீஸ்லேயே மூலமே போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இந்த பிஸ்னஸ் வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் நிஃபியா ஃபர்னிச்சருக்கும் அந்த தம்பிக்கு என்ன ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு என்ன கனெக்ட் அப்படின்னா, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகட்டும், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நிஃபியா ஃபர்னிச்சர்லாம் அந்த தம்பியும் ஆகட்டும். ஸோ அந்த தம்பி வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும், அதிகமான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு 2 பேரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்கள் 3 பேருக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன். இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம ப்ராடக்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன் டவுட்ஸ் இருந்துச்சோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பற்றி உங்கள் தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரைவிடுவது உங்கள் பனியேரி.